ராக்ஸ்டார் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு தரமான சம்பவத்தை வச்சு செஞ்சுருக்குறாங்க. GTA 6 டிலே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தோட டைப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல நினச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அதை அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு GTA 6 செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் ஃபுல்லாக சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிலீஸ் ஆன செகண்ட் ட்ரெய்லரில் மெயின் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு GTA 6க்கு தேர்ட் ட்ரெய்லர்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இருக்கு ராக்ஸ்டார் ரிலீஸ் பண்ண எல்லா GTA கேமுக்குமே ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் கேம் பற்றி இருக்கும், ரெண்டாவது ட்ரெய்லர் கேம் பிளே பற்றி இருக்கும். ஆனால் இப்போ GTA 6ஓட செகண்ட் ட்ரெய்லர் மெயின் கேரக்டர் பற்றி இருக்கு. அதனால GTA 6க்கு தேர்ட் ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்போ அங்கே ட்ரெய்லரை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வீடியோ பார்க்குற நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் புரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றியும் ட்ரெய்லருக்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் கேமோட மெயின் கேரக்டரான ஜேசன் அவர் வீட்டு மேலே இருக்கிற பைப்போட லீக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க போது பிரையன்கிற ஒருத்தர் ஜேசன் கிட்ட எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தன் பணம் தராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறான், சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து என் பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஜேசன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேசன் அந்த ஆளோட கடைக்கு போய் அந்த கடையில் இருக்க ஆளுங்களை அடிச்சு முடிச்சு பிரெயினுக்கு தேவையான பணத்தை அந்த கடையில் இருக்கிற கல்லால இருந்து எடுத்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேசன் பீச் போய் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற லூசியை சந்திக்க போறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேங்க் போய் ராபரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் பீச்சுக்கு போய் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஊர் சுத்திக்கிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு 2 கேங்ஸை மீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த ஷாட்ல இங்க 2 பேர்த்தையுமே போலீஸ் துரத்துறாங்க. அதுக்கப்புறம் லூசியா ஃபைட் கிளப்ல ஆண்ட்வான் ஃபைட் பண்ற மாதிரி கிரெனேட் லான்ச் வச்சு போலீஸ்காரெல்லாம் வெடிக்க வைக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளைன்ல சண்டை போடுற மாதிரி கேஸ் அப்படியே காலை தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேசனோட ட்ரக்கை பின்னாடியே துரத்துக்கிட்டே பைக்ல போற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில ஜெசிகாவும் ஜேசனும் யாரத்தர் கிட்டே தப்பிச்சு இந்த சிட்டி வெட்டே போற மாதிரி சூப்பரா ட்ரெய்லரை முடிச்சிருப்பாங்க. இந்த அனிமேஷன் ஸ்டைலு, இந்த அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் ராக்ஸ்டார் அப்படியே பர்ஃபெக்ட் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எஃபர்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதில் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த ட்ரெய்லருக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இந்த கேமுக்குள்ளே இருக்கிற NPCக்கு மெயின் கேரக்டரோட பேர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து GTA கேம்ஸில் எந்த GTA கேம்ஸ்லுமே மெயின் கேரக்டரோட பேர் NPCக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கேமோட அப்படியே ரிலீஸ் பண்ண போதே ராக்ஸ்டார் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா GTA 6குள்ள இருக்கிற NPC AI மூலியமா ஆடியோ விட 3 மடங்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது டீட்டெயில் என்னன்னா லூசிகா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக போது அவள் காலை ஆங்கிள் மானிட்டர் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல அந்த ஆங்கிள் மானிட்டரை காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிள் மானிட்டர் டிஃப்யூஸ் பண்ணதுக்காக தான் போலீஸ் லூசிகாவை துரத்திட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ச் டாக்ஸில் வர மாதிரி இந்த கேமில் லூசிகாவுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டியாக ஹேக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த ராக்ஸ்டார் ட்ரெய்லரே காமிச்சிருப்பாங்க. ஒரு வாட்டி லூசியா பேங்க் ராபரி பண்ண போது பேங்க் செக்யூரிட்டியை லூசியா கன் பாயிண்ட்ல மார்க் பண்ணியிருப்பா. அப்போ அவங்க பின்னாடி இருக்க கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லாக்டவுன் இருக்கும். இந்த விஷயத்த நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா பிரையன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீனை கரெக்டாக பார்க்கும்போது எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இந்த கேஸை காரில் கட்டி தரன்னு இழுத்துட்டு போகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனை அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரெஃபரன்ஸாக தான் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட கடைசியில் லூசியாவும் ஜேசனும் இந்த YCT விட தப்பிச்சு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. எங்கள் பின்னாடி யாரும் துரத்தி வந்துட்டு இருக்கிறாங்க, அது யாரும் தான் தெரியல. இந்த கேம் ஸ்டோரி ஃபுல்லாக YCTயில் தான் நடக்குது. இதில் தலைவன் டாமியாக காமிச்சாங்கன்னா ராக்ஸ்டாருக்கு ஃபுல் பைசா வசூல் அப்போவே கிடச்சிரும். இந்த ட்ரெய்லரில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் அவ்வளோதான். நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படியே போகும்போது லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.